problem of redefining is we expect a more glorious, more victorious, more triumphant பாடு அனுபவிக்கிற மேசியாவை குறித்து இயேசு பேசுகிறார். எல்லாரும் சக்சஸ் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த சக்சஸ் வேணும்னா குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டார். நான் பிதாவின் இடத்திலிருந்து அனுப்பப்பட்டதே இந்த பலியாக மாறுவதற்காக. எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்துறதுக்காக ஒருத்தன் இழுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்க. நாசரேத்திலிருந்து இழுத்துட்டு போறான். இந்த வருஷம் முழுக்க நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்கு, ஸ்பாட்லெஸ், சூப்பரா இருக்கு, நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது நம்மளை கொண்டு போய் கழுத்தை வெட்ட போறான்னு. புரியுதுங்களா? இட் இஸ் இன்னசென்ட் and it doesn't understand the danger. But here Jesus is proclaiming that I am entering into suffering. லெந்துகால நாட்களிலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். He got special permission from Father to suffer. எப்படி நம்ம ஸ்பெஷல் that I will be put to shame in front of everyone. Whichever is the most ugliest degraded death I would like to take. எல்லார் முன்னாடியும் நிர்வாணமாக்கப்பட்டு சிலுவையில உயர்த்தப்பட்டு சாட்டை அடிகள் வாங்கி தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் என்னுடைய ரத்தம் சிந்தப்படணும். இந்த அவமானங்களை தீர்ப்பதற்கு ஒருவர் வேண்டும். Full force of shame, full force of sin has to come upon me அப்படின்னு அவர் வாலண்டியர்